வணக்கம் வியூவர்ஸ். ஆஷா பவுன்ஸ்லே மரணம். ஒரு மகத்தான குரல சிறந்த பாடகியை இசை உலகம் இழந்திருக்கிறது. இந்த பதிவுல நம்ம எதை பார்க்க போறோம்னா, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனை வலி வேதனைகள் தோல்விகளை அவங்க சந்திச்சிருக்காங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளுவாங்க. ஆஷாஜி பத்தின பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னால ஆஷாஜி செண்பகமே செண்பகமே பாடல் ராஜா சாருடைய இசையில பாடினாங்க. அப்போ அவங்க பாடல் காம்போசிஷனையே மாத்த சொல்லியிருக்காங்க ராஜா சார் கிட்ட. எந்த ஒரு பாடகியாவது அல்லது பாடகராவது இதை செய்ய முடியுமா? பக்காவா நோட்ஸ் எழுதி கொடுப்பாரு ராஜா சார். வயலின், கிட்டார், செல்லோ முதல்ல நோட்ஸ்ல இருக்கும். அவர்கிட்ட போய் பாடலையே மாத்த சொல்லி ஒருத்தர் கேட்கறதும் அதுக்கு அவர் இசைந்து கொடுக்கறதும் இவங்க கேஸ்ல மட்டும்தான். அப்படி ராஜா சார் ஒரிஜினலா எப்படி கம்போஸ் பண்ணியிருந்தாரு, இவங்க என்ன மாற்றத்தை அதுல சொன்னாங்க, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்ல? அதை இந்த பதிவுல கேளுங்க. शेणबगमे शेणबगमे हे गाणं होतं. तर ते गाणं इतकं चाललं पण मी त्यांना एके ठिकाणी सांगितलं असं की सरळ असं काहीतरी लाईन होती. म्हणजे मला ये थोडा एक जैसा नहीं लग रहा है. म्हणजे काय म्हणतात आगाऊच आहे, कारण नसताना बोलले मी त्यांना. मला वाटलं त्याने एका मिनिटात चेंज केलं. இப்படி இந்த டியூனை அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ராஜா சார் எப்படி மாத்திருக்காரு பாருங்க. தெய்வம் ஆர் அப்படிங்கிறாங்க அவங்க. इतक्या लवकर त्याने आणलं. म्हणजे मला मान गए. इसको म्यूजिक डायरेक्टर बोलते. अच्छा ये अच्छा नहीं लग रहा है, सीधा जा रहा है, अभी करता हूँ खटाखटक. मी बघत राहिले नुसतं. त्यावेळेला मी म्हटलं की देव देतो. ஒரு மகத்தான சாதனை புரிந்த ஒரு பாடகிய இசை சாதனைகளுக்கு தானே பார்க்கணும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய தோல்விகளை வலி வேதனைகளை சந்திச்சுட்டு ஒரு பிரேக்கப்கே தோண்டு போய் உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்களுக்கு இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளை இவங்க சந்திச்சு வந்திருக்காங்க என்பது தெரிஞ்சே ஆகணும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க பாம்பேல வளர்ந்துருக்காங்க, லதா மங்கேஷ்கர் பெரிய பாடகி, அவங்களுடைய அக்கா, இப்படி இருக்கிறவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கதவை தட்டுமே, இவங்க பிரபலம் ஆகிறதுக்கு என்ன பெரிய கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் தோல்வியை மட்டுமே இவங்க சந்திச்சு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் நிறைய வலிகளோடும் வேதனைகளோடுமே இருந்திருக்கு. எப்படி ராஜா சாருக்கு இவங்களுடைய குரல் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனும், இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது மகத்தான பாடங்கள் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும். ஆஷா மேடம் மகாராஷ்டிரால சாங்லின்னு ஒரு கிராமத்துல பிறகுறாங்க. கூட பிறந்தவங்க 4 பேர். இவங்களுடைய அப்பா தீனாநாத் மங்கேஷ்கர். அவர் ஒரு பிசினஸ் மேனா தியேட்டர்லாம் வச்சுட்டு தான் ஆரம்பத்துல இருந்திருக்காரு. ஆனா சிவியரான குடிப்பழக்கம் இருந்ததுனால அவருக்கு எல்லாமே நொடிஞ்சு போயிருச்சு. ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு அவங்க குடும்பம் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கொங்கன் மராத்தி பாடல்கள்லாம் பாடிட்டு ஒரு பாடகரா பிழைப்ப ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க 5 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கான வசதி அவங்களுக்கு இல்ல. லதா மங்கேஷ்கரை மாத்திரம் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஆனா ஆஷாக்கு அந்த இளம் வயசுல புதுசா சிலவற்றை கத்துக்கணும், படிக்கணும்ன்ற ஆர்வம் ரொம்ப இருந்திருக்கு. லதா கூட சேர்ந்து அவங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. ஆனா லதா வந்து சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கும் நம்ம ஃபீஸ் கட்டல, விரட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஸ்கூல்ல இருந்து இவங்கள அடிச்சு விரட்டிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரோட படிப்பையும் தீனாநாத் மங்கேஷ்கர் நிறுத்தி வச்சிட்டாரு. இளமையில நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த கல்வி வந்து இவங்களுக்கு கிடைக்கல. இது அவங்களுடைய முதல் துயரம். இளமையில ஒரு குழந்தைக்கு வரக்கூடாத அடுத்த துயரம் என்ன? தனக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய அந்த தந்தையை இழப்பது. இவங்களுக்கு 9 வயசா இருக்கும்போது ஆஷாஜியோடைய தந்தை தீனாநாத் மங்கேஷ்கர் இறந்து போயிடுறாரு. இந்த அப்பா இல்லாத குடும்பங்கள் வந்து பினான்சியலா ரொம்ப தத்தளிக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதாவது அப்பாங்கிறது ஒரு பே செக் அப்படின்னு தான் அந்த சமூகம் பாக்குது. ஆனா அப்பாங்கிறது பே செக் கிடையாது. அப்பாங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். அப்பாவை இழந்த ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க வாழ்க்கையை கட்டமைக்கும் போது புரோக்கன் டூல்ஸை வச்சே கட்டமைப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ளூ பிரிண்ட்டை தொலைச்சிருப்பாங்க. ஆண் குழந்தையா இருந்தா அப்பா கொடுக்குற அந்த ப்ரொடெக்ஷன், அந்த கேர், அந்த வேலிடேஷன் இல்லாதனால அதை சமூகத்துக்கிட்ட அவங்க தேடுவாங்க. சமூகத்துல சில பேர் அதை அவங்களுக்கு கொடுக்கவும் செய்வாங்க. ஆனா அப்பா மாதிரி அவங்களுடைய நன்மையான விஷயங்களை மாத்திரம் அந்த சமூகம் அவங்களுக்கு செய்யாது. அவங்கள பல விஷயத்துக்கு பயன்படுத்தும். இப்படித்தான் ஆண் குழந்தைகள் கேங்ஸ்டர்ஸ் ஆகவும் தவறான பாதையிலையும் செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சர்வேவும் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அப்பாவை இழந்த ஆண் குழந்தைகள் தான் நிறைய அதுல மாட்டிக்கிறாங்க. பெண் குழந்தையா இருந்தா ஒரு அப்பா கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான நிபந்தனையற்ற அன்பு, அந்த லவ், அது என்னன்னு தெரியாமே போயிடும் அந்த பெண் குழந்தைக்கு. அதனால வேற யாராவது லவ் கொடுக்கும்போது அந்த வேலிடேஷன், அந்த அங்கீகாரத்தை, அப்பா கொடுக்குற அந்த ஸ்டெடி லவ் அவங்க பாக்குற ஆண்கள்ட்ட எல்லாம் கிடைக்குமான்னு ஏங்கி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இளம் வயதிலேயே அப்பாவை இழந்த பெண் குழந்தைகள் அஃபேர்ஸ், ஏர்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே தான் ஆஷாஜிக்கும் நடக்குது. அவங்க
தன்னுடைய 10 வயசுல காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா லதாவுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கணபத் ராவ் போஸ்லே அப்படின்னு ஒருத்தர் வராரு. லதா மங்கேஷ்கரோட பேர் லதா மங்கேஷ்கரா இருக்குது. அவங்களுடைய தங்கையான ஆஷாவோட பேர் மாத்திரம் ஆஷா போஸ்லேயா ஏன் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு இதுதான் காரணம். அவங்க வந்து போஸ்லேங்கிறவரை சந்திக்கிறாங்க, அவங்க காதல் வயப்படுறாங்க. ஆனா லதா அப்பவும் ஆஷா போஸ்லேக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, இவன் செட்டிலான ஆள் கிடையாது, உனக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு, பின்னால உனக்கு மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த காதல் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அந்த வயசு அதையெல்லாம் கேட்காது இல்லையா. அவங்க 16 வயசுல வீட்டை விட்டு ஓடி போய் ஆஷா போஸ்லே அந்த போஸ்லேய திருமணம் செஞ்சுக்கிறாங்க, வீட்டை எதிர்த்துக்கிட்டு. ஆனா என்ன ஆகுது, காதல் கசந்து போயிருது. அவங்க நினைச்ச மாதிரியான அந்த அன்பு, அந்த லவ் வந்து அவங்களுக்கு அங்க கிடைக்கவே இல்லை. திருமணம் செஞ்சுக்கும் போது ஆஷாஜிக்கு 16 வயசு, திருமணம் செஞ்சுட்ட போஸ்லேக்கு 31 வயசு. வயசு வித்தியாசம் மாத்திரம் பிரச்சனை கிடையாது. அவர் திருமணத்துக்கு அப்புறம் பெரிய குடிகாரரா இருக்காரு. இவங்க கஷ்டப்பட்டு பின்னணி பாடகியா நிறைய பாடல்கள் பாடி வருவாய் ஈட்டிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 6 பாட்டெல்லாம் பாடுவாங்களாம், ராப்பகலா உழைக்கிறாங்க. அவங்க கொண்டு வர காசை எல்லாம் அவர் குடிச்சே அழிச்சிடுறாரு. போதாக்குறைக்கு வீட்டுல மாமியார் கொடுமை வேற, 3 பிள்ளைங்க வேற ஆகி போயிடுச்சு. இவங்க ரொம்ப வலி வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. பெரும்பாலான டைம்ல அவங்க ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு தான் வெளியில போவாங்களாம். ஏன்னா அந்த அடி உத காரணமா அவங்க கண்ணெல்லாம் சிவந்து மூஞ்செல்லாம் வீங்கி ஒரு விகாரமான தோற்றத்துல இருக்குமா. இவங்க இசையமைப்பாளரோட ரெக்கார்டிங்க்கு போனாலோ வீட்டுக்கு லேட்டா வந்தாலோ இந்த குடிகாரனுக்கு மூளை பாதிப்பு காரணமா ஒரு சந்தேக புத்தி இருக்கும்ல, நீ அவங்க கூட போனியா, இவங்க கூட உனக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி அடி வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த திருமண வாழ்க்கையின் தோல்வி காரணமா 1960ல 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு போஸ்லே கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க திரும்ப பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த காலகட்டத்துல லதா மங்கேஷ்கர் ஒரு சிறப்பான பாடகியாகி பிரபலமாகி சினிமால ஹீரோயின்ஸுக்கெல்லாம் பாடக்கூடிய ஒரு நிலையில ஒரு கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆஷாஜிக்கு ஒரு செகண்டரி ரோல்ஸ்ல நடிக்கக்கூடியவங்களுக்கு பாடுற வாய்ப்பு தான் கிடைக்குது. நிறைய லோ பட்ஜெட் பிலிம்ஸ்ல அவங்க பாடுறாங்க. இசைத்துறையோட தொடர்புல இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் ஆஷாஜி வாய்ப்புகளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. அவங்க திரும்பி வந்தோடனே அவங்களுக்கு வாய்ப்புகள் ஒன்றும் தங்க தட்டுல வச்சு கொடுக்கப்படலை. அவங்களுக்கு கோரஸ் பாடுறதுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. அப்ப கூட கோரஸ் பாடும்பொழுது இசையமைப்பாளர்கள்ட்ட அடுத்த பாடல் எனக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க அக்கா லதா மங்கேஷ்கர் விட்டுட்டு போன பாடல்கள், அவங்க டேட் கொடுக்காதவங்களுக்கு இவங்க பாடுவாங்களாம். யாருமே நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பாடல்கள்லாம் இவங்க எடுத்து பாடுவாங்களாம். அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்னன்னா, நீ வெறும் மெல்லிசை மட்டும் பாடாத, நீ மற்றதையும் பாட ஆரம்பி, அப்பதான் உனக்கு உன்னுடைய வாய்ப்புகள் விரிவடையும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க ஃபியூஷன் பாட ஆரம்பிக்கிறாங்க. வெஸ்டர்ன், பாப், குவாலிஸ், கர்நாடிக், நாட்டுப்புற பாடல்கள், இப்படி 20 மொழியில விதவிதமா பாடல்களை பாடி 8 டிகேட்ஸா இவங்க பாடி இருக்கிறாங்க. வெர்சடைல் சிங்கரா உருவெடுக்கிறாங்க. தனக்கு எது சேலஞ்சா இருக்கோ அங்கிருந்து தன்னுடைய ஸ்ட்ரெங்தை அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. झुका गिरा रे बरेली के बाजार में, झुका गिरा रे ओ मेरे सोना रे सोना रे सोना रे दे दूंगी जान. அந்த காலகட்டத்துல ஓபி நாயர்னு ஒரு இசையமைப்பாளர் இவங்களுக்கு அறிமுகமாகிறார். இந்த ஓபி நாயர் கொடுத்த வாய்ப்புகள்ல நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. சம் சமா சம் இந்த படம் எல்லாம் அப்பதான் ஹிட் ஆகுது. 1952ல இருந்து 56 வரைக்கும் ஓபி நாயர் கொடுக்குற பாடல்கள்லயே அவங்க பாடுறாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு பர்சனல் கனெக்ஷனும் உருவாகுது. ஓபி நாயர் ஏற்கனவே திருமணமானவர், வயசானவர், அவருக்கு 2 குழந்தைகள் வேற ஏற்கனவே இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உண்மையான அன்பு அக்கறை பாசம்னா என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நேர்மையான பிம்பமா இருக்கக்கூடிய தந்தையை இழந்த பெண்கள் அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டையும் அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சாய்ஸஸ் மோஸ்ட்லி தப்பா தான் போகும். ஏன்னா உண்மையான அன்பு அக்கறை பாசத்தை செலுத்தக்கூடியது யார், அந்த பிம்பத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. அதைத்தான் அவங்க ஒவ்வொரு ஆண்டையும் தேடிக்கிட்டே போவாங்க. அதைத்தான் ஆஷாஜியும் தேடி வந்திருக்காங்க. ஓபி நாயர் தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பாடுவதற்கான வாய்ப்பை தாண்டி வாழ்க்கையிலும் ஒரு ப்ரொடெக்ஷனா, ஒரு அன்பு செலுத்தக்கூடியவரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு அவர் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. லதாஜி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நீ பண்ண தப்பு மாதிரி 2வது தப்பு செய்யாதன்னு. ஆனா திரும்பவும் ஆஷாஜி அதே தப்பதான் செய்யறாங்க. ரைட்டோட ரைட்டா 3 குழந்தைகளையும் கூட்டிட்டு ஓபி நாயர் கூட ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க போயிடுறாங்க. ஓபி நாயர் அவருடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணணும்னு முயற்சி செய்யறாரு. ஆனா ஓபி நாயருடைய மனைவி அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கல. ஏன்னா 2 வளர்ந்த குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால. இந்த இளமையில திருமண தோல்வி ஏற்பட்டு டிப்ரெஷன், சோர்வுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஆண்களுக்கு ஒரு இன்னொரு சுவையை தேடும் ஆண்களுக்கு சமூகத்துல ஈஸி டார்கெட்டா போயிடுறாங்க. அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப வல்னரபிள்னு தெரிஞ்சு
நிறைய ஆண்கள் வருவாங்க, அவங்கள சரியா எடை போட தெரியாம இந்த பெண்கள் தடுமாறிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்கு. ஓபி நாயருக்கும் ஆஷாஜிக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு கொஞ்ச நாள் தான் இனிமையா இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய நலனை தான் அவர் முதன்மையா நினைக்கிறார். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாம் வளர்ந்து திருமண வயது வந்தோன்னா அவங்களுக்குலாம் திருமணம் செய்யணும், அந்த சமயத்துல நான் உங்க கூட இருந்தா இது வந்து என்னோட பிரஸ்டீஜுக்கு இழுக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து விலகியே அவர் இருக்கிறாரு. இவங்களுடைய குழந்தைகளை அவர் பாதுகாக்கல, சரியா நடத்தல. அவங்க 2 பேருக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. தன்னோட சாய்ஸ் தப்புன்னு புரிஞ்சு அந்த 3 குழந்தைகளையும் கூட்டிட்டு இனிமே தன்னோட லைஃபை இந்த குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கணும், அவங்கள சரியா நடத்தும் ஆளா நானே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆஷாஜி திரும்பவும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை லதாஜிக்கும் ஆஷாஜிக்கும் நடக்குது. இந்த ப்ரொடியூசர் சங்கமும் மியூசிக் டைரக்டர் சங்கத்துக்கும் இடையில ஒரு பிரச்சனை. லதாஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாடல்கள்னால நிறைய ப்ராஃபிட் அடையறாங்க, அதனால இனிமே எனக்கு சம்பளம் வேண்டாம், ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு குரலை எழுப்புறாங்க. இதுக்கு நிறைய எதிர்குரல்கள் இருக்கு. முகமது ரஃபி இதுக்கான எதிர்குரலா தான் இருக்கிறாரு. அதனால முகமது ரஃபிக்கும் லதாஜிக்கும் அவ்வளவு டேர்ம்ஸ் சரியா இல்லாதனால முகமது ரஃபிக்கு ஜோடியா பாடக்கூடிய அந்த பாடல் சான்சஸ் ஃபுல்லா ஆஷாஜிக்கு போகுது. அவங்க நிறைய படங்கள்ல சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குறாங்க. ஹீரோயின்ஸ், முன்னணி ஹீரோயின்ஸுக்கு பாட ஆரம்பிக்கிறாங்க, கோல வச்ச ஆரம்பிக்கிறாங்க. निगाहें मिलाने को जी जी चाहता है, निगाहें मिलाने को जी चाहता है, ओ निगाहें मिला. அது அவங்களுக்கு ஒரு புதிய கேட்டை திறந்து விடுது. ஆர்டி பர்மனுக்கெல்லாம் அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டி பர்மனோட இசையில ஆஷாஜி பாட பாட ஆர்டி பர்மனுக்கு ஆஷாஜி மேல ஒரு ஈர்ப்பும் காதலும் ஏற்படுது. அதை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா ஆஷாஜி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே 2 காதல் தோல்விகளுக்கு அப்புறம் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இன்னொரு திருமணத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. ஆர்டி பர்மன் ஏற்கனவே ரீட்டா பட்டேல்ன்றவங்கள திருமணம் செய்து டைவர்ஸ் ஆனவர். இருந்தாலும் அவர் திரும்ப திரும்ப ஆஷாஜியை கேட்டுட்டே இருக்காரு. ஒவ்வொரு முறை பாடல் அனுப்பும் போதும் ஒரு பொக்கையும் சேர்த்து அனுப்புவாராம். ஒரு நோட்ல வந்து அவங்கள பத்தி வர்ணிச்சு புகழ்ந்து தன்னுடைய அன்பை தெரிவித்து அனுப்புவாராம். ஒரு கட்டத்துல ஆர்டி பர்மன் ஆஷாஜி கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு நல்ல ப்ரொடெக்டரா இருப்பேன், உன்னுடைய குழந்தைகளை நான் என்னுடைய குழந்தைகளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல ஆஷாஜி மனம் மாறி 1980ல ஆர்டி பர்மனை திருமணம் செய்துக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி ஆர்டி பர்மன் குழந்தைகளை பெத்துக்கல, இவங்களுடைய 3 குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறாரு. அவங்களையே வந்து குழந்தைகளா அவரும் ஏத்துக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள் போக போக ஆர்டி பர்மனுக்கு இசை உலகத்துல மார்க்கெட் சரிய தொடங்குது. புது புது யங் ப்ரொடியூசர்ஸ் வரும்பொழுது அவங்க ஆர்டி பர்மனை தேர்வு செய்யல. அதனால அவர் கொஞ்சம் டிப்ரெஷன் வருது. அவர் கொஞ்சம் குடிக்கு அடிமையாகிறாரு. 1994ல அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ தான் நினைச்ச மாதிரி ஒரு இனிமையான திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சாலும் கூட துரதிருஷ்டம் பாருங்க, அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வெறும் 14 இயர்ஸ் தான் நிலைச்சுது. அதுக்குள்ள ஆர்டி பர்மன் இறந்துட்டாரு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டி பர்மன் நல்ல கணவனா இருந்தாலும் கூட அவருடைய சொத்தை எதையும் ஆஷாஜிக்கு எழுதி வைக்கல, அவர் ஒய்ஃபா நினைச்சாதானே எழுதி வைப்பாரு, அவர் தான் லிவின்ல தானே இருந்திருக்காரு அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. ஆனா ஆஷாஜி அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவங்க தன்னுடைய 3 குழந்தைகள் தான் தனக்கு உலகம் அப்படின்னு நினைச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுலயும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுது. அவங்களுடைய மகள் வர்ஷா திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவங்களுடைய கணவன் ஒரு குடிகாரரா கொடுமைக்காரரா வந்து சேர்றாரு. அதன் காரணமா வர்ஷா டிப்ரெஷனுக்கு போய் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு குழந்தை இறந்து விட்டது. அவங்களுடைய மூத்த மகன் ஹேமந்துக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த திருமணம் டைவர்ஸ்ல போய் முடியுது. ஒருத்தங்க எவ்வளவு அடியை தான் தாங்குவாங்க. அந்த மூத்த மகன் ஹேமந்த் அதுக்கப்புறம் லங் கேன்சர்ல இறந்து போயிடுறாரு. 3 குழந்தைங்கள்ல கடைசியில் அனந்த்ன்ற ஒரே ஒரு மகன் மட்டும்தான் அவங்களுக்கு எஞ்சி நிற்கிறார். இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நான் இவ்வளவு விலாவரியா எதுக்கு எடுத்து சொன்னேன்னா, எம்டி பாக்கெட், ஹங்கிரி ஸ்டொமக் அண்ட் அ புரோக்கன் ஹார்ட் டீச் த பெஸ்ட் லெசன்ஸ் இன் லைஃப். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ புத்தகங்களை படிச்சாலும் கல்வியெல்லாம் பெற்றாலும் கூட நம்ம ஒரு பசியான வயிறு, வறுமையில இருக்கிற அந்த நிலைமை, காசு இல்லாத அந்த எம்டி பாக்கெட், அதுக்கப்புறம் மனசுல ஏற்படுற துயரங்கள், வேதனைகள், அடி, வாழ்க்கையில வாங்குற அடி, இது கொடுக்குற லெசன்ஸை எதுவுமே சொல்லி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வேதனைகளை, வலிகளை அனுபவிச்ச அந்த இதயம் தான் பக்குவப்பட்டு பண்பட்டு இருக்கும். நீங்களே வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுறவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? நிறைய அடி வாங்கினவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையின் வேதனைகளை பார்த்தீங்கன்னா, இவங்க இசையில பெரிய சாதனைகள் புரிந்து கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கி தாதா சாஹேப் பால்கே அவார்ட், நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாலும் கூட
அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல, கிடைச்சதும் நிலைக்கல. இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு ராஜா சாரோடு பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. நன்றி. butterfly, butterfly.